பவுல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது அடிக்கடி மோஷன் போகிற பிரச்சனை. சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம், இல்லை சில பேர் வந்து 10 டைம் வரைக்கும் கூட அந்த மாதிரி அடிக்கடி மோஷன் போகிற பிரச்சனை இருக்கும். இப்போ சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பவுல் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ குடல் உறிஞ்சிகள்லேருந்து நம்மளுக்கு நியூட்ரிஷன் சரியாக அப்சர்வ் ஆகாதனால அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவங்களுக்கான எனர்ஜியே எதுவுமே இருக்காது. ஏன்னா ஊட்டச்சத்து எதுவுமே கிடைக்காம இருக்கும். அந்த நிலையில் அவங்க ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க அடிக்கடி மோஷன் வரதுனால. இவங்க ஃபஸ்ட் விஷயம் டிப்ரெஷன் இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அடுத்தது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. H. pylori மாதிரியான இன்ஃபெக்ஷன்லேயும் இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வரும். டிப்ரெஷன் இருந்தாலும் வரும். சில நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிலையும் இந்த வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆதிக்கத்தில் ஹெல்த் கேரில் ப்ராப்பராக நாங்கள் டயக்னோஸ் பண்ணி மெடிசன் கொடுப்போம். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமுக்கு 50 நாளே நல்ல மாற்றம் தெரியும். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சம்பந்தமான உங்களுடைய மருத்துவ சந்தேகங்கள் மற்றும் ஆலோசனைகளுக்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.